வளர்ந்து வரும் 3 பெருமாளின் சிலைகள். இந்த 3 சிலையும் இப்போவும் உயிரோடு இருக்குது. 3வது விழுப்புரத்தில் இருக்கிற கரி வரதராஜ பெருமாள் சிலை. இந்த சிலை தினமும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சிலையோட கையில் சக்கரம் நேரம் இல்லாமல் ஒரு சைடில் திரும்பி இருக்கும். அந்த சக்கரம் தினமும் திரும்பி ஊற்றிட்டே இருக்குமா. என்னைக்கு அந்த சக்கரம் நேராக திரும்புதோ அன்றைக்கி தான் இந்த உலகத்தோட கடைசி நாளாக இருக்குமாம்மா. அதாவது கலியுகம் முடிகிற நாளாக இருக்குமா. திருப்பதியில் இருக்கிற பெருமாள் சிலையை விட இங்கே இருக்கிற பெருமாள் சிலை பெருசாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சிலை ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இதோட வளர்ச்சி தினம் வளர்றதுனால அந்த பெருமாள் சிலையை விட இந்த பெருமாள் சிலை ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது. 2வது சபரிராஜ பெருமாள். இங்கே இருக்கிற பெருமாளுக்கு முடி ஏகப்பட்டது வளர்ந்துட்டே இருக்குது. அந்த காலத்தில் இந்த கோவிலோட பூசாரி இந்த சிலைக்கு போட வேண்டிய பூவை தினைக்குமே கொண்டு போய் அவனோட காதலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா வந்து பெருமாள் சிலையில் இருக்கிற பூவை எடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. அவர் போய் தன்னோட காதலியோட தலையிலிருந்து பூவை கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஏகப்பட்ட முடி அதில் ஒட்டியிருக்கு. அப்போ அந்த பூவை வாங்கி பார்த்த ராஜா சரியான டென்ஷன் ஆயிட்டார். அதுக்கு அந்த பூசாரி இல்லை இது பெருமாள் தலையில் இருந்த முடிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ராஜா அந்த பெருமாள் சிலையோட முடியை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிலைக்கு பக்கத்தில் போயிருக்காரு. அப்போ போய் பார்த்தா அந்த இடத்துல பெருமாளுக்கு ஏகப்பட்ட முடி முளைச்சிருக்கு.